பேட்டி இதோட முடிச்சுக்கலாம். எந்த கேள்வியும் கேட்காதீங்க. நான் நல்லா பேசினேன். ரொம்ப நல்லா பேசினேன். எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. எனக்கு உன்னை பத்தி பேசுறதுக்கு டைமே கிடைக்கல. நான் எதிர்பார்த்ததை விட நிறையவே பேசிட்டேன். நீ என்ன சொல்ற? ஏதோ பயாலஜிக்கல் மாற்றம்னு சொன்னியே, இந்த வேட்டை விலங்குகள் எல்லாம் பழங்கால காட்டு மிராண்டித்தனத்துக்கு மாறிடுச்சுன்னு வேற சொன்ன. அதெல்லாம் உண்மையாவா சொன்ன? நான் கேஸ்ல இருக்கிற ஃபேக்ட் சொன்னேன். ஒரு முயல் காட்டு மிராண்டியா மாறாது இல்லையா? ஆமா, ஆனா ஒரு நரி மாறுங்கிற. நீ சும்மா இரு. நீ அந்த மாதிரி கிடையாது. ஏன் நானும் ஒரு வேட்டை விலங்கு தானே. ஓ, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. நீ அந்த மாதிரி வேட்டை விலங்கு இல்ல. அப்ப நான் எந்த மாதிரி விலங்குன்னு நினைச்சேன்? என் மேல இருக்கிற பயத்தினாலையும் சந்தேகத்தினாலையும் தானே ஃபாக்ஸ் ரெப்பலண்ட் வச்சிருக்க. நாம முதல்ல சந்திக்கும் போதே நான் இதை கவனிச்சுட்டேன். ஆனா உனக்கு தெரியல. சரி, இப்ப உண்மையை சொல்லு. என்ன பார்த்தா பயமா இருக்கா? உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? அதான் காட்டு மிராண்டி மாதிரி ஆக்ரோஷமா உன்னை தாக்கி சாப்பிட்டுவேன் நினைக்க. பயந்துட்டல. என்னையும் ஒருத்தி நம்புறாளேன்னு சந்தோஷப்பட்டேன். நம்பிக்கையே இல்லைன்னா நட்பு நண்பன் சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? என்னோட ஃப்ரெண்ட். நம்ம ஃப்ரெண்டா இருந்தா கூட நம்ப கூடாது. நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. பாதுகாப்பு இருக்கா? நிறைய இதுவரை காட்டு மிராண்டியா மாறி இருக்கா.